ஒரு காலத்தில் ஒரு அரசன் வேட்டையாடச் சென்றான். அவன் கிருகையை நினைத்துக் கொண்டிருந்தான். அவள் அழகில் திருமகளைப் போல் இருந்தாள். அவன் காட்டில் இருந்தபோது அவனுடைய விந்து வெளியேறியது. அவன் அதை ஒரு மர இலை மூலம் சேகரித்தான். அவன் அதை வீணாக்க விரும்பவில்லை. மேலும் அவனுடைய மனைவியின் மாதவிடாய் காலம் நெருங்கியது. அவன் அதை வீணாக்க விரும்பவில்லை. அவன் அதை வீணாக்க விரும்பவில்லை. அவன் ஒரு பருந்தை கூப்பிட்டு கிருகையிடம் கொண்டு போகச் சொன்னான். பருந்து அதை எடுத்துக்கொண்டு பறந்தது. அப்போது இன்னொரு பருந்து இறைச்சி என்று நினைத்து அதை தாக்க வந்தது. இரண்டு பருந்துகளும் சண்டையிட்டன. அப்போது விந்து யமுனை ஆற்றில் விழுந்தது. ஆற்றில் ஆத்ரிகா என்ற ஒரு அப்சரா மீனாக இருந்தாள். அவள் பிரம்மாவின் சாபத்தால் மீனாக இருந்தாள். அவள் அந்த விந்தை எடுத்துக்கொண்டாள். 10 மாதங்களுக்குப் பிறகு மீனவர்கள் அவளை பிடித்தார்கள். அவர்கள் அவளுடைய வயிற்றில் ஒரு ஆணும் பெண்ணும் இருந்ததைக் கண்டார்கள். அவர்கள் அதை அரசனிடம் சொன்னார்கள். அரசன் அந்த ஆணை எடுத்துக்கொண்டான். அவன் மத்ஸ்யன் என்று அழைக்கப்பட்டான். அந்த அப்சரா சாபத்திலிருந்து விடுபட்டாள். அவள் தேவலோகத்திற்குச் சென்றாள். அந்த பெண்ணை மீனவர்கள் அரசனிடம் கொடுத்தார்கள். அவள் சத்யவதி என்று அழைக்கப்பட்டாள். அவள் மீனவ குடும்பத்தில் வளர்ந்தாள். ஒருமுறை பராசரர் அவளை பார்த்தார். அவள் அழகாக இருந்தாள். அவர் அவளை விரும்பினார். அவள் நதியில் படகு ஓட்டிக் கொண்டிருந்தாள். பராசரர் அவளிடம் பேசினார். அவள் கன்னி என்றும் தந்தைக்கு கட்டுப்பட்டவள் என்றும் சொன்னாள். பராசரர் ஒரு மூடுபனியை உருவாக்கினார். அவள் பயந்து போனாள். பராசரர் அவளை கன்னியாகவே இருக்கச் செய்தார். மேலும் அவள் விரும்பிய வரத்தை கொடுத்தார். அவள் நறுமணம் வீசும் உடலை கேட்டாள். அவள் கர்ப்பமாக இருந்தாள். அவள் ஒரு குழந்தையை பெற்றாள். அவன் வியாசர் என்று அழைக்கப்பட்டான். அவன் தாயை விட்டுவிட்டு தவம் செய்யச் சென்றான். அவன் தேவைப்படும்போது வருவேன் என்று சொன்னான். வியாசர் சத்யவதியிடம் பிறந்தார். அவர் வேதங்களை 4 பகுதிகளாகப் பிரித்தார். அவர் மகாபாரதத்தையும் எழுதினார். பீஷ்மர் கங்கையில் பிறந்தார். அவர் மகாவீரராக இருந்தார். மாண்டவியர் என்ற முனிவர் திருடன் என்று தவறாக நினைத்து சூலத்தில் குத்தப்பட்டார். அவர் தர்மராஜனைச் சபித்தார். அதனால் அவர் சூத்திரனாக பிறந்தார். அவர் விதுரர் என்று அழைக்கப்பட்டார். சஞ்சயன் கவல்கணனிடம் பிறந்தார். கர்ணன் குந்திக்கு சூரியனால் பிறந்தான். விஷ்ணு உலகை காப்பாற்ற வந்தார்.